தமிழகத்தின் இதயத்தில் அமைந்திருந்தது ஒரு அமைதியான பசுமை கிராமம். எங்கும் பரந்தப்பட்ட நெல் வயல்கள், காற்றில் அலையும் பசுமை அலைகள் போல. அந்த வயல்களில் இடையிடையே செங்கலால் கட்டப்பட்டிருந்த உயரமான தூண்கள், நிலத்தை பாதுகாப்பது போல அமைதியாக நிற்கும் காவலர்கள். அந்த தூண்களை விவசாயிகள் கோடையால் சுற்றி விழிப்புடன் பாதுகாத்து வந்தனர். ஆனால் அந்த கிராமத்தின் உண்மையான அதிசயம் இரவில்தான் தெரிந்தது. அந்த ஊரில் இரவில் யாரும் வயலுக்கு செல்லவே மாட்டார்கள். ஏன் என்றால், காலை எழுந்தவுடன் வயல்கள் முழுவதும் தண்ணீர் பாய்ந்திருக்கும், பசுமையாக களை நீக்கப்பட்டிருக்கும். இந்த அதிசயத்தை பார்த்த இளைய தலைமுறையினர், இது எப்படி சாத்தியம் என்று மூத்தவர்களிடம் கேட்டார்கள். மூத்தவர்கள் சிரித்துக்கொண்டே சொல்வார்கள், அந்த தூணின் அடியில் அரிசி, பருப்பு, காய்கறிகள் வைத்து பூஜை செய்யணும். பிறகு எல்லாம் தானாக நடக்கும். எப்படி நடக்குது நாங்க கூட தெரியாது. ஆனால் இளைய தலைமுறையினர் அதை மறுக்க முடியாமல், ஏற்கும் துணிவோடு எதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார்கள். அரண் என்ற இளம் சிறுவன் இதற்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒருநாள் சூரியன் மறைந்ததும் அவன் வயலில் ஒளிந்து கொண்டு காத்திருந்தான். கடைசி விண்மீன்கள் மெல்ல தோன்றின. இரவு அமைதியில் ஆழ்ந்தது. அந்த நேரத்தில் அசை ஒன்று. தூணிலிருந்து ஒரு மெதுவான ஒலி வந்தது, பூமியின் ஆழமுள்ள ஓசை போல. தூணின் அடியிலிருந்து ஒளிரும் உருவங்கள் தோன்றத் தொடங்கின. மனிதர்கள் அல்ல, பேய்கள் அல்ல, ஆனால் வெறும் ஒளி போல, நீரின் அலை போல, பசுமையாக ஒளிப்படும் உருவங்கள். அவர்கள் மெதுவாக, அமைதியாக வேலை செய்யத் தொடங்கினர். தூணிலிருந்து சுனைபோல் தண்ணீர் பாய்ந்தது, அளவோடு, தேவையோடு. களைகள் எடுக்கப்பட்டன. நெற்பயிர்கள் தடவி தடவி சீரமைக்கப்பட்டன. அரணின் கண்கள் பிரமிப்பில் பெரிதான. மூதாதையர்கள் சொல்லும் வயல் தேவதைகள் கதைகள் உண்மையா? விசிறியின் சப்தம் கூட இல்லாமல் அவர்கள் வேலை முடிந்து விடிந்ததுடன் ஒளியில் கலந்தனர். காலையிலே வயல்கள் அற்புதமாக இருந்தன. அரண் யாரிடமும் சொன்னதில்லை, அச்சம் காரணமாக அல்ல. ஆனால் சில உண்மைகள் சொல்லப்பட வேண்டியதல்ல, உணரப்பட வேண்டியவை. அன்றிலிருந்து அவனும் அந்த தூணுக்கு பூஜை செய்யத் தொடங்கி